சிவபெருமானின் அம்சம், வாயு பகவானின் புதல்வன், அஞ்சனை தேவியின் தவ புதல்வன். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் நம் ஹனுமன். இன்றும் நம்மிடையே வாழும் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவர் அவர். ராம் என்ற 2 எழுத்து எங்கே ஒலிக்கிறதோ அங்கே கண்ணீர் மல்க கைகூப்பி அமர்ந்திருப்பார் ஆஞ்சநேயர். ஆனால் சாதாரண ஆஞ்சநேயருக்கும் மேலாக சகல சக்திகளும் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயரின் விஸ்வரூப ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் அன்பர்களே. அவதாரத்தின் பின்னணி புராண கதை. ராமாயண போர் உச்சத்தில் இருந்த காலம். ராமலட்சுமணரை வெல்ல முடியாமல் திணறிய ராவணன் தன் தம்பி மயில் ராவணனின் உதவியை நாடுகிறான். மாய தந்திரங்களில் வல்லவனான மயில் ராவணன் ராமலட்சுமணரை தூக்கி கொண்டு பாதாள லோகத்திற்கு சென்று சிறை வைக்கிறான். அவர்களை பலி கொடுக்கக்கூடிய யாகம் ஒன்றை தொடங்குகிறான். விபீஷணனின் எச்சரிக்கையை ஏற்று ராமபிரானை மீட்க பாதாள லோகம் நுழைகிறார் அனுமன். அங்கே ஒரு ரகசியம். 5 திசைகளில் எரியும் 5 தீபங்களை ஒரே நேரத்தில் அணைத்தால் மட்டுமே மயில் ராவணனை அழிக்க முடியும். அந்த இக்கட்டான சூழலில் நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகர் மற்றும் கருடன் ஆகியோரை மனதார துதித்து அனுமன் எடுத்த அந்த விஸ்வரூபமே பஞ்சமுக ஆஞ்சநேயர். 5 முகங்களின் ரகசியமும் ஆசீர்வாதமும். இந்த திருவுருவத்தில் ஒவ்வொரு முகமும் ஒரு திசையை பார்த்து நமக்கு ஒரு வரத்தை வாரி வழங்குகிறது. 1. கிழக்கு நோக்கிய அனுமன் முகம். இது நம் பாவங்களை பொசுக்கி மனதை தூய்மைப்படுத்துகிறது. 2. தெற்கு நோக்கிய நரசிம்மர் முகம். எதிரிகளின் பயத்தை நீக்கி நமக்கு அசாத்தியமான தைரியத்தையும் வெற்றியையும் தருகிறது. 3. மேற்கு நோக்கிய கருட முகம். தீய சக்திகளை விரட்டி உடலில் உள்ள நச்சுக்கிருமிகளையும் விஷத்தன்மையையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்கிறது. 4. வடக்கு நோக்கிய வராக முகம். அஷ்டைஸ்வரியங்களையும் அள்ளித் தருவதோடு கிரக தோஷங்களால் ஏற்படும் தடைகளை தகர்க்கிறது. 5.